அனுரகுமாருக்காக நீங்க இன்னைக்கு முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேருக்கு இங்க இருக்கிற ஆகளுக்கும் புறகுக்குள்ளே முடம் நாங்க பேக்கி பார்த்து சரி வருமா? அது பிரச்சனை ஒண்ணும் செய்யலாம். சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிற எல்லாத்தையும் அவங்க செருப்பா எடுத்து வீசியிருக்காங்க பேசும்பொழுது. இப்ப இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு விஷயம். அவங்க ரௌஃபகிம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். ஆளுக்கால் பேசுற பால் போத்தல் கதை கதைக்கிற இதெல்லாம் என்ன? சும்மா ஒரு நாட்டினுடைய இன்று நான் மிக தெளிவா சொல்லணும். இவங்க தொங்கிட்டு இருக்கிற இந்த ரணில் விக்ரமசிங்க இனி நாமல் பேபியோட 3வது இடத்துக்கு போட்டி போடுறாள். அவரை பத்தி நாங்க கதைக்கிறதுக்கு தேவையில்லை. அப்ப அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி நம்மளுடைய சமூகம் நடந்து கொள்வது வந்து எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு குழிக்குள்ள தள்ளிவிடும் நம்மளுடைய சமூகத்தை. கருத்தால தான் வெல்லணும். எங்கட கொஞ்சம் நானா மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா நானும் ரிஷாட்டும் வந்து நாங்க பிழை செஞ்சிட்டு இருக்கோம். இதுல இப்ப இந்த அனுரகுமார திசாநாயக்க பேசி தெரிகிற கூட்டம் இந்த சம்பிக்க ரணவக்க எங்கட அணியில இருக்கிறத பார்த்து என்னட்டையும் ரிஷாத் பதியும் கேள்வி கேட்காங்க. எப்படி நீங்க சம்பிக்கையோட ஒரு மேடையில் இருக்கலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 15ஆம் தேதி, இன்னும் ஒரு 6 நாள் இருக்கு. தேர்தலுக்காக 6 நாள் இருக்கு. இந்த 6 நாளுக்குள்ளேயும் 18ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரசாரங்கள் நடக்கும். இன்னொரு 3 நாட்களுக்கு நடக்கும். இந்த நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக போயிட்டு இருக்கு. ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார் திசாநாயக்க, சஜித் பிரேமதாச இவர்களுடைய தேர்தல் மேடைகள்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் இல்லையா? அந்த வகையில பாத்தீங்கன்னா அக்கரப்பத்துல முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் ஐயா அவர்கள் வந்து இப்ப சஜித் கூட இருக்காங்க. அவங்க பேசினது தான் நான் எடுத்திருக்கேன். அவர் பேசினதுல சுருக்கமா நான் சொல்லிட்டு அவர் பேசினது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் சொல்றாரு என்னன்னா, அனுரகுமாருக்காக நீங்க இன்னைக்கு முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது அரசியலுக்கு வந்து ஒரு நாகரிகம் இருக்கு. நம்ம நாகரிகமான ஒரு சமூகம் இல்லையா? நான் நேத்து பார்த்தேன், ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும் பொழுது அண்மைய நாட்கள் 2-3 நாட்களுக்குள்ள கரெக்டாக அது எந்த ஒரு மேடைன்னு எனக்கு சொல்ல தெரியல, செருப்பா எடுத்து வீசியிருக்காங்க பேசும்பொழுது. இப்போ இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு விஷயம். அவங்க ரௌஃபகிம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன். அவரை மாதிரி அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு. அவர் ஒரு சட்டத்தரணி. கிட்டத்தட்ட 60 வயதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 50-45 60 வயதை கடந்தாலும் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வந்து அவருடைய அனுபவம் 40 வருஷ அனுபவங்கள். சட்டத்துறையான இருந்தாலும் சரி, எல்லா துறைகளிலும் அவருக்கு அனுபவம் இருக்கு. அரசியல் துறைகளையும் இருக்கு. அதனால அவர் வந்து இந்த மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நாகரிகம் இல்லாம வந்து எல்லாம் குப்பை மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு. அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அதை வந்து நம்ம கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க, நீங்கள் அனுரகுமாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா நாமலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கருத்தை வச்சுக்கலாம். நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் ஒரு கருத்தில் பேசலாம். அப்போ எதுவும் கரெக்ட் கிடையாது. எல்லாருடைய கருத்துக்களை நம்ம எக்ஸெப்ட் பண்ண தான் வேணும். அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி நம்மளுடைய சமூகம் நடந்து கொள்வது வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு குழிக்குள்ள தள்ளிவிடும் நம்மளுடைய சமூகத்தை. கருத்தால தான் வெல்லணும், செயலால வந்து வெளில போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இதில் வந்து போயிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பேசினதை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கொடுத்துட்றேன். நல்லபடியாக பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இப்போ அரசியலுக்காக எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் டாப்ல இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு 3வது இடம் தான் கிடைக்க போகுது. நாமலையும் தாண்டி தான் அவருக்கு கிடைக்க போகுது. அவரு நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு தான் கிரௌட் இருக்கு, ஆட்கள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது வந்து பிழையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரணில் விக்ரமசிங்க பத்தி பேசியிருந்தாரு. அங்கெங்கால கொஞ்சம் ஊசலாட்டங்கள் இருக்கிற அரசியல்வாதிகள் வேறு பக்கம் நின்று கொண்டு கொஞ்சம் கடுமையான விமர்சனங்களை செஞ்சு கொண்டு போற ஒரு காலம். அது அவருக்கு வளமையான விஷயம். ஆனா உண்மையில் இன்றைக்கு நாங்க முன்னணியில் இருக்கிற 3 வேட்பாளரை பற்றி தான் கதைக்கலாம். 4வது வேட்பாளர் அருகிலையும் இல்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி கடுமையான போட்டி அவருக்கு 3வது இடத்தை பிடிக்கிறதுக்கு எங்கட நாமல் ராஜபக்சோட. அதனால அவரோட இருக்கிற ஆட்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும். ரணில் விக்ரமசிங்க வச்சு ஆவரம் பண்ண முடியாதுங்க. முன்னாடி மைத்ரியை கொண்டோம், சரத்பொன்சேகா கொண்டோம், இப்ப சஜித் பிரேமதாசையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் ஒதுக்கி வச்சிருக்கோம் ரணில் அவர்களை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. என்றால் நான் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆக்குறதுக்கு உங்களுக்கு முன்னால வந்து இதுக்கு முதல்லையும் வாக்கு கேட்டிருக்கிறேன். அதே நேரம் அவரை நிறுத்தலா, அவரை வச்சு வெள்ளையலா என்று போட்டு சரத் பொன்சேகா கொண்டோம், மைத்ரிபால சிறிசேனையை கொண்டோம், அதே போல சஜித் பிரேமதாசையும் கொண்டோம். அப்ப 3 தடவைகள் இதுக்கு முந்தி நடந்த தேர்தல்கள்ல அவரை வச்சு வியாபாரம் பண்ணலாம் என்று நல்லா தெரிஞ்சுதான்
அவர் ஒதுக்கி வச்ச. அவர் சொன்னது என்னன்னா, ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இப்போ உள்ள பதவி வந்து லொத்தர் விழுந்த மாதிரி, ராஜபக்ஷ குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக கேடயமாக இருந்து செயற்படுறாரு அவரு. இப்ப வந்து மொட்டு கட்சி இல்லாம போயிடுச்சு, செத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அனுரேகா அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும். இப்ப அவருக்கு லொத்தர் விழுந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி பதவி கிடைச்சிருக்கு. அது இந்த ராஜபக்ஷ குடும்பத்துல அந்த அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடயம் தேவைப்பட்டுச்சு. இவரை பாவிச்சுக்கிட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு யோசிச்ச, அவ்வளவுதான். இப்ப அவங்களும் அழிஞ்சு போய் கிடக்காங்க. அதான உண்மை. இந்த நிலையில அவருக்கு இந்த தேர்தலில் இப்படியான ஒரு சூழல், அதாவது அனுரகுமார திசாநாயக்கவை வெல்ல வைக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் பேருக்கு கடும் காய்ச்சல். ரவுஃப் ஹக்கீம் ஐயா அவர்கள் சொன்னது என்னன்னா, இந்த எல்போட் கதையெல்லாம் வேற. இப்ப எங்கட ஆட்கள் சில நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களே, அவங்களே கொஞ்சம் வைத்தறிச்சல் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு? ஹத்தாவுல்லா ஆக்கள், முஷாரஃப் ஆக்கள் தான் இவர் வந்து சொன்னது. அதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா, இப்ப சுமந்திரன் அவர்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சுமந்திரன் அவர்களுக்கும் அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதோட சம்பிக்கை வந்து எங்களோட வந்து அமர்ந்திருக்காரு. சம்பிக்கையை நாங்கள் வந்து கூட்டிட்டு திரிகிறோம், அவர் ஏதோ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதை எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக புத்தகம் எழுதினவங்களோடலாம் நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கீங்கன்னு வேற அந்த பக்கத்துலேருந்து கதைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் சைட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். நாங்கள் அவர் வந்து ரவுஃப் ஹக்கீம் மக்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவருக்கும் பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ அரசியலில் கருத்துக்கள் இருக்குங்க, கருத்துக்கள் வெவ்வேறு படலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அந்த காய்ச்சல்ல எங்கட அணியில இருக்கிற தலைவர்களை பத்தி பார்த்து அதுல பட பிடிக்க வராங்க. ஓ, எல்போர்ட் கதை வேற. இப்ப இந்த எங்கட அணியில இப்ப கடைசியா வந்து சேர்ந்திருக்கிறார் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன். அவர் தமிழரசு கட்சியின் முக்கிய தலைவர். அவருக்கு பக்கத்தில் சம்பிக்கரணவுக்கு இருக்கார். அவர் சிங்கள பௌத்த மக்கள் சார்பில் அவரும் ஒரு கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் அவரையும் 2 பேரையும் சேர்த்துக்கொண்டு நேற்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன். அவங்க 2 பேரும் என்னோட கூட்டாக வந்து நாங்கள் சுயமாக எங்களுடைய வழக்கு சம்பந்தமான விஷயங்களை உயர் நீதிமன்றத்தில் சொல்லி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு இடைக்கால தடை உத்தரவு மாத்திரமல்ல, நேற்று குடிவரவு குடியரவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கோம். எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை வந்து ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சிருக்காங்கன்னு. என்ன விஷயம் அப்படிங்கறது அவர் அடுத்த வீடியோல சொல்வாரு. இந்த ஜனாதிபதி உடைய அமைச்சரவை எடுத்த ஒரு தீர்மானம் மிகப்பெரிய ஒரு மோசடிக்கு வழிகோலியது என்று உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை உத்தரவை தந்து, அந்த இடைக்கால தடை உத்தரவு 1.5 வருஷ காலமாக அதை கடைபிடிக்காமல் அதை சொன்ன விஷயங்களை மீறி செயல்பட்டதுக்காக நேற்று உச்ச நீதிமன்றம் எங்களுடைய வாதங்களை கேட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து இந்த நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி. என்ன மோசடி அப்படின்னா, நாங்களே அந்த டைம்ல அமைச்சரவையில் இருக்கும்பொழுது எங்களுக்கு தெரியாமலே மத்திய வங்கியை கொள்ளையடிச்சவர் தான் ரணில் விக்ரமசிங்க. அதை விட 100 மடங்கு மோசடி தான் அந்த விசா மோசடி அப்படின்னும். இதே மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்க நாங்களும் அமைச்சரவையில் இருக்கக்குள்ள எங்களுக்கும் தெரியாம மத்திய வங்கி கொள்ளையை செஞ்ச, மத்திய வங்கி கொள்ளையை விடவும் 100 மடங்கு பெரிய கொள்ளை உண்ட இந்த விசா மோசடியின் மூலம் துபாயிலும் சிங்கப்பூரிலும் இருக்கிற கள்ள கம்பெனிகள் 2க்கு அந்த கொந்தராத்தை கொடுத்து $2400 மில்லியன் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு கிடைக்கிற இந்த வருமானத்தை இல்லாமல் செய்த அந்த மிகப்பெரிய மோசடிக்கு நாங்க 3 பேர் வாதாடி நேற்று அரசாங்கத்துக்கு எதிராக நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக குடிவரவு குடியளவு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு இப்ப ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உயர் நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கு. அனுரன் ஒருத்தர் இருக்காருல்ல, அனுரகுமார திசாநாயக்கன் யாரோ ஒருத்தர் இருக்காரா, அவருக்கு வந்து வாழ் பிடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து எங்களுக்கு சவால் விடுறாங்க. எனக்கு ஒரு ஷார்ட் பதியுதுன்னு என்னன்னா, நீங்க எப்படி சம்பிக்கையை கூட்டிட்டு திரிவீங்க? நாங்க சம்பிக்கையை கூட்டிட்டு போனது வழக்கு தாக்கல் செய்வதற்காக, நானும் சம்பிக்கை இன்னொருத்தரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அந்த விசா சம்பந்தமாக இவங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சம்பிக்கரணவுக்கு என்னோட சேர்ந்து இப்படி மோசடி கொண்ட நாங்க அம்பலத்துக்கு கொண்டு வரதுக்கு 3 தலைவர்கள், 3 சமூகங்களின் முக்கியமான அரசியல் தலைமைகள் நீதிமன்றத்துக்கு போனோம். இதுல
இப்ப இந்த அனுரகுமார திசாநாயக்க பேசி தெரிகிற கூட்டம் இந்த சம்பிக்க ரணவக்க எங்கட அணியில இருக்கிறத பார்த்து என்னட்டையும் ரிஷாத் பதியத்தையும் கேள்வி கேட்காங்க, எப்படி நீங்க சம்பிக்கையோட ஒரு மேடையில் இருக்கலாம்? என்ன அபத்தமான பேச்சுராப்பா இது. இதே நான் கேட்க போறேன் அவங்கள்ட்ட, இதே அனுரகுமார திசாநாயக்க போன ஜனாதிபதி தேர்தலில் மைத்ரிபால சிறிசேனையை ஆதரிக்க அவரும் சேர்ந்துதான் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம். நாங்களும் அன்னைக்கு வந்து மைத்திரிக்கு ஆதரவு கொடுத்தோம், அனுரையும் மைத்திரிக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனா எங்களோட பேசல வேற ஒரு மேடை போட்டு பேசியிருந்தாரு. இப்ப வந்து வேற ஏன் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னும் அனுரகுமார திசாநாயக்க வேற மேடை போட்டு பேசியிருக்கலாம். ஆனா அவர் ஆதரித்தது மைத்ரிபால சிறிசேனை ஜனாதிபதி ஆகிறதுக்கு. என்ன மஹிந்த ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்பணும்டா எங்களுக்கு எல்லா சிங்கள பௌத்த மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள எல்லா தலைவர்களையும் ஒரு மேடையில வச்சுக்கணும் என்றதுக்காகத்தான் அந்த நேரம் சம்பிக்க ரணவக்கையும் எங்களோட மைத்ரிபால சிறிசேனைய ஜனாதிபதி ஆக்குறதுக்கு மேடையில் இருந்தால் தானே வரும். அப்ப அந்த நேரம் அனுரகுமார திசாநாயகைக்கு சம்பிக்க மேடையில் இருக்கிறது சம்பந்தமான பிரச்சனை இல்ல. இப்ப இவர்களுக்குள்ள எங்கட மேடையில சம்பிக்க ரணவக்கை இருக்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்கட கொஞ்சம் நானா மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நானும் ரிஷாட்டும் வந்து நாங்க பிழை செஞ்சிட்டு இருக்கோம், சம்பிக்கையை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம், சுமந்திரனை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கோம். இப்ப சுமந்திரனுக்கு சம்பிக்கை இருந்தா என்ன, சம்பிக்கைக்கு சுமந்திரன் இருந்தால் என்ன, அரசியல்ல கருத்துக்கள் வேறுபடலாம், அதுக்காக ஒன்னா பேச முடியாது சுத்த முடியாதுன்னு இல்லையே அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். சம்பிக்க ரணவக்கை கூட கொள்கை கோட்பாடு அது சம்பந்தமான எங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். அதே நேரம் சம்பிக்க ரணவக்கைக்கு சுமந்திரனோட கொள்கை கோட்பாட்டோட உடன்பாடு இல்லை. ஆனா அவர் சுமந்திரன் இருக்கிற சம்பந்தமான அவருக்கு பிரச்சனை இல்லை, சுமந்திரனுக்கு சம்பிக்கை இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா எங்கட கொஞ்சம் நானாமாருக்கு கடுங்காய்ச்சல் என்ன, எனக்கு ரிஷாத் பதியது இருக்கும். இப்ப நாங்க கடும்பட செய்யறோமாம், சம்பிக்க ரணவக்கை மேடையில வச்சு திக்கமாம். அதே பிரச்சனை சுமந்திரனுக்கும் இருக்கும். அரசியல்ல நாங்க நாட்டுக்கான ஒரு தலைமையை வந்து தெரிவு செய்யற தேர்தல் தான் இது. இந்த ஊருக்கான தொகுதி, இந்த தொகுதிக்கான தேர்தல் கிடையாது. அப்ப எல்லாரும் சேரதான் வேணும், எல்லாரும் பேசதான் வேணும். சம்பியே வருவாரு, சுமந்திரன் வருவாரு, எல்லாரும் வருவாங்க. இப்ப இதுக்காக நீங்க வந்து புதுசா ஒரு இன்னொருத்தர கதையை கேட்டுட்டு, அனுரகுமாரனுடைய கதையை கேட்டுட்டு அவருடைய அரசியல் பின்னுக்காக எங்களை வந்து நீங்க தாழ்த்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே பிரச்சனை சுமந்திரனுக்கும் இருக்கும், அதே பிரச்சனை சம்பிக்கைக்கும் இருக்கு, எங்களோட ஒரு மேடையில் இருக்கிறது. அதெல்லாம் சும்மா அபத்தமா. அரசியல்ல நாங்க ஒரு நாட்டுக்கான தலைமையை தெரிவு செய்கிற தேர்தல். இந்த தேர்தலில் விதவிதமான கொள்கையும் வேறு மாறுபட்ட கருத்துக்களும் உள்ளாக்கள் இருக்கலாம். ஆனால் இது இந்த பொத்துவில் தொகுதிக்கான அக்கரைப்பத்துக்கான தேர்தல் இல்ல, இது நாடு முழுவதும் ஒரு தொகுதி. அந்த தொகுதியில ஒரு வேட்பாளரை வெல்ல வைக்கிறதுக்கான தேர்தல். எல்லா விதமான கருத்துள்ளாக்களும் ஒரு மேடையில் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் எவரை வெல்ல வைக்க போகிறோமோ அவர் நேர்மையானவர், நியாயமானவர், சகல தரப்புகளும் பாதகம் இல்லாமல் நடுநிலையாக நின்று நேர்மையாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவர், குறிப்பாக இந்த பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்டெடுக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையில் நாங்க எல்லாரும் ஒன்றா செயல்படுறது. பிறக்கும் போதே முடமா பிறந்தவங்களை பேய்க்கு பார்த்து சரி வருமா? அப்ப நொண்டிச்சாக்க சொல்லிட்டு எங்களை வந்து தாழ்த்திட்டு இருக்காதீங்க, நடக்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சம்பிக்க விஷயத்தை பத்தி ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் எங்களுடைய அணியில இருக்கிற ஒற்றரை வச்சுக்கிட்டு அதுல புலப்பிடிக்க வாரது என்பது இந்த நொண்டிச்சாக்கு விஷயம். என்ன கொஞ்சம் பேருக்கு இங்க இருக்கிற ஆக்களுக்கும் புறக்குள்ளே முடம் நாங்க பேக்கி பார்த்து சரி வருமா? அது பிரச்சனை. ஒன்றும் செய்யலாம், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி கதைக்கிற எல்லாத்தையும் அவங்க இந்த சும்மா பிதற்ற இதுதான் நடக்குது மேட வழியே. இவங்க தொங்கிட்டு இருக்கிற ரணில் விக்ரமசிங்க நாமல் பேபியோட தான் தொங்கிட்டு இருக்கிற ஆளு. அதனால வந்து சும்மா இது பண்ணிட்டு இருக்காம நம்ம நாட்டுக்கான ஒரு தலைவரை தெரிவு செய்யணும்னு சொன்னாக்கா கரெக்டா நம்ம வந்து இந்த பால் போத்தல் கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் கதைக்காம உருப்படியான விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொன்னாரு ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். மேட வழியே சும்மா ஆளுக்கால் பேசுற, பால் போத்தல் கதை கதைக்கிற, இதெல்லாம் என்ன? சும்மா ஒரு நாட்டினுடைய இன்று நான் மிக தெளிவா சொல்லணும், இவங்க தொங்கிட்டு இருக்கிற இந்த ரணில் விக்ரமசிங்க இனி நாமல் பேபியோட 3வது இடத்துக்கு போட்டி போடுறாள். அவரை பத்தி நாங்க கதைக்கிறதுக்கு தேவையில்லை, ஜனாதிபதி ஆகியாச்சு. ஆனா ஒரு சமரசம் செய்யலாமான்னு முயற்சித்து பார்க்கணும். இந்தியா கிட்ட காசை வாங்கி தான் நாட்டில் உள்ள பிரச்சனையை சீர் செஞ்சாலே ஒழிய அவரு பேச நாட்டொன்னு மீட்டெடுக்கல, அவருக்கு ஏதோ சீட்டு விழுந்த மாதிரி தான் இந்த பதவி அப்படின்னும். நாட்டினுடைய நிலவரத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஜனாதிபதி பதவிக்கு அவர் வந்தது
லொத்தர் விழுந்த மாதிரி ஒரு சீட்ல வந்தார். அது இந்த போட்டு வாக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவர் ஒரு கேடயமாக பாவிச்சாங்க. அவர் நாட்டை மீட்டெடுத்த அந்த கதையெல்லாம் இந்த மீட்டெடுப்பதற்காக பக்கத்து நாடு இந்தியாவில் $4.5 பில்லியன் கொடுத்து தான் இந்த நாட்டினுடைய இந்த வரிசைகள் இந்த கியூ வரிசையில் நின்று நாங்கள் கேஸுக்கு தடமாறினது, கேஸ் டேங்கே தூக்கிட்டு அவர் வாரது எவ்வளோ அபத்தமான ஒரு சின்னம் இது. இதை தூக்கிட்டு வந்து இதை வச்சு வியாபாரம் பண்ணி இந்த மக்களுடைய வாக்குகளை திருப்பலாம் என்று நினைப்பதும், அவருக்கு பின்னால நின்று நாங்கள் இந்த தேர்தலில் அவரை வெல்ல வைக்கிறோம் என்றதும் சாத்தியமான விஷயமே இல்லை. அவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு தேவைண்டா பிரதமராக இருந்துட்டு போங்கோ, சஜித்தை முன்னுக்கு போட்டு நாம வெண்டுட்டு போவோம் என்றதுதான் எங்களோட அபிப்பிராயம். கோட்டாபய ராஜபக்ஷ ஈஸ்டருக்கு அப்புறமா ஒரு இனவாத அரசியலை செஞ்சும் அந்த டைம்ல 55 லட்சம் வாக்கு எடுக்கலையா சஜித் பிரேமதாஸ் அவர்கள்? அப்ப சஜித்துக்கு என்ன சப்போர்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் ரணில் விக்ரமசிங்கே முன் வச்சு நாங்க வென்றி கேளாது என்றால் கோட்டாபய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு முழு நாட்டிலும் இருக்கிற நாட்டுப்புற சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இனவாதத்தை விதைத்து, முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான மிக மோசமான கருத்துக்களை விதைத்து, அதன் மூலம் சிங்கள சமூகத்தை உசுப்பேற்றி ஜனாதிபதி தேர்தலை வெல்வதற்காக கொண்டு சென்ற போராட்டத்தின் போது அப்படி மிக மோசமான இனவாதம் தலைதூக்கி தாண்டவமாடிய நிலையில் தான் 55 லட்சம் வாக்குகளை சஜித் பிரேமதாஸ் எடுத்தார். இப்ப அந்த இனவாதமும் இல்லை, இனவாதத்தை பத்தி யாரும் பேசவும் மேலாது. இந்த கட்டத்தில் யாரும் இப்படியான நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலில் என்ற ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வந்து பேசவும் மேலாது. இப்போ சஜித் அவர்களுடைய பொருளாதார கொள்கையை பார்க்கும்பொழுது அனுரையோ ரணிலையோ யாரையும் கிட்ட கூட வச்சு பார்க்க முடியாது. அப்படியான ஒரு நல்ல தலைவர்கள், நல்ல ஆட்கள் இருக்கிற ஒரு கட்சி தான் ஐக்கிய மக்கள் சக்தி. இப்ப பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முக்கியமான ஒரு பிரச்சனையை எங்கள் அணியிலே இருக்கிற முக்கிய பொருளாதார நிபுணர்கள் இதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் கிட்டவும் வைக்கலாது. வேறு யார்ட்டையும் அன்றகுமார திசாநாயகிட்ட பார்லிமெண்ட்ல இருக்கிறார்கள் 3 பேர் தான், ஒரு அமைச்சரவை கூட அமைக்கலாம். இப்படியான ஒரு சூழல்ல எப்படி அவரை நாங்க ஜனாதிபதியாக்கி இந்த பிரச்சனையை தீர்வு காண்ற? அது நடக்க போற விஷயம் இல்லை. இந்த தேர்தலில் 55 லட்சத்தில் இருக்கிறார் 70 லட்சத்துக்கு போறதும், 4.5 லட்சத்தில் இருக்கிறால் 70 லட்சத்துக்கு போறோம் சாத்தியமாமா போட்டிருக்காரு. புகாரி ஒரு பெரிய துண்டு பிரசுரம் போட்டிருக்காரு. அதை பார்த்தா நல்லா விளங்கும். என்ன இந்த கணக்கு நல்ல கணக்கெல்லாம் போட்டு காட்டிருக்கார். அதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சா மக்களுக்கு தெளிவா தெரியும். எனவே அதனால எங்களுடைய அரசியல்வாதிகள் மற்றது இந்த அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்காக இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து யோசிக்காதீங்க. இப்ப நேத்து கூட தர்கா டவுன்ல ரிஷாட் அவர்கள் பேசினது, நாளைக்கு ஓட்டை போட்டுட்டு ஏண்டா இவனுக்கு ஓட்டை போட்டோன்னு கோட்டாக்கு நினைச்ச மாதிரி நீங்க ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இவரும் சொல்லியிருந்தாரு. ஸோ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் பேசினது அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொன்னீங்க இல்லையா, சம்பிகை வந்து ஒரு புத்தகம் எழுதினாரு, அந்த புத்தகம் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இருந்தது, இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட்டிட்டு இவங்க சுத்திட்டு இருக்காங்க, இதுதான் அப்ப அரசியல் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேசம் எங்கிலும் வெற்றியின் கோஷமிதே, பயணமினிதே, சேர்ந்த நாடே, வாழ்வும் வளமே, வெற்றி நமதே. பயணமினிதே, சேர்ந்த நாடே, வாழ்வும் வளமே, வெற்றி நமதே. சகலருக்கும் வெற்றி, ஐக்கியமான நாடு.